அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒரு ஸ்வீட் கண்ணா சேனல். சண்டே ஒரு பயனுள்ள தகவல்களை நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப். என்னோடய நண்பன் ஆண்டனி ராஜா தான் இதையும் கேட்டுகிட்டே இருந்தான். சரி அதை போட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறோம். முதல்ல லீடர்ஷிப்னா என்ன? லீடர்ஷிப் இஸ் நாட் எ ரோல், இட்ஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு பதவி கிடையாது, இது வந்து பொறுப்பு. ஸோ இந்த லீடர்ஷிப் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருந்தால் ஒரு பெஸ்ட்டு லீடர் நம்ம சொல்லிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிறைய டைப்பான லீடர்ஷிப் ஸ்டைல்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டைல் இருக்குது. அதில் எனக்கு பிடிச்ச ஸ்டைல், நான் பயன்படுத்தக்கூடிய லீடர்ஷிப் ஸ்டைல், நான் கற்றுக்கிட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்டல் கேர் லீடர்ஷிப் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பேரண்டல் கேர் லீடர்ஷிப் வந்து ரொம்ப கொஞ்சம் டஃப்பான ஒரு லீடர்ஷிப் மாடல். எல்லோரும் பண்ண முடியாது, அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு மாடல். ஏன் இதை அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த லீடர்ஷிப் ஸ்டைலை எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது உங்கள் மேலே எல்லாம் வெறுப்பாக தான் இருப்பாங்க. உங்கள் சபார்டினேட்டாக இருக்கட்டும், நீங்கள் அந்த எங்கே லீடர்ஷிப்பில் இருக்கீங்க உங்களை வெறுக்க தான் செய்வாங்க. ஏன்னா அந்த ரோல் அப்படிப்பட்ட ரோல் தான். ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அவங்க வந்த பிறகு சொல்லுவாங்க பரவாயில்ல அப்படின்னு, எல்லோரும் உங்களை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ரோல் தான் இந்த பேரண்டல் கேர் லீடர்ஷிப் ரோல் மாடல். ஃபஸ்ட்டு திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லீடர் அப்படின்னா இந்த பேரண்டல் கேர் லீடர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அடிக்கிற இடத்துல அடிக்கணும், அணைக்கிற இடத்துல அணைக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான மெத்தட். கண்டிப்பாக இருக்கிற இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஐயோ அவங்க என்ன நினைப்பாங்க வேறு ஏதாவது இல்லை, ஸ்ட்ராங்காக இருக்கணும். விட்டு கொடுக்குற இடத்துல விட்டு கொடுக்கணும், அவங்களுக்கு வழி நடத்த வேண்டிய இடத்துல வழி நடத்துகிற மாதிரி மெத்தட் தான் இந்த மெத்தட். முதல்ல ஒரு லீடர் அப்படிங்கிறவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷன் இருக்கணும். ஒரு விஷன், ஒரு லாங் டேர்ம் விஷன் அந்த லீடருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன செய்ய போகிறோம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரோல் இருக்குது, ஒரு லீடர்ஷிப் ரோல்னால் அந்த ரோல் எதுக்கு, அது என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு விஷன் ரொம்ப ஷார்ப்பாகவும் கரெக்டாகவும் இருக்கணும். அப்போ தான் ஒரு லீடர்னு சொல்ல முடியும். அதுக்கு மேலே ஒரு கரேஜ் இருக்கணும், ஒரு தைரியம் இருக்கணும். என்ன வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு கரேஜ் இருந்ததுதான் மட்டும்தான் நீங்கள் ஒரு லீடர்ஷிப்பாக இருக்க முடியும். அப்படிலாம் நீங்கள் மேனேஜராக மாறிடுவீங்க. நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க, சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவீங்க, மேனேஜ் பண்ணுவீங்க. யூ ஆர் நாட் எ லீடர்னு சொல்லிடலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒரு லீடராக ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு நம்ம சபார்டினேட்ஸோட பொட்டன்ஷியலை ஐடென்டிஃபை பண்ண தெரியும். இப்போ வந்து நான் ஒரு லீடர், என் கீழே ஒரு 12 பேர் இருக்காங்க அப்படின்னா, நான் அந்த 12 பேரும் 12 விதமாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும், ஒருத்தருக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்காது. அப்போ அந்த பொட்டன்ஷியல் நான் ஐடென்டிஃபை பண்ணி அந்த பொட்டன்ஷியலை பேஸ் பண்ணி நான் அவனை டெவலப் பண்ணதுக்கு நான் தயாராக இருக்கணும். அப்படி இல்லாமல் எல்லாரையும் ஒரே மாதிரி அரித்தமெட்டிக் கால்குலேஷன் மாதிரி இன்றைக்கி நீங்கள் ஆளுக்கு 5 பேரை பாருங்கள், 12 × 5 60, இந்த 60 இது இல்லை. எது மேனேஜர் கால்குலேஷன் போட்டுகிட்டே இருப்பார் டெய்லி உட்காந்து, அதான் நடக்கும். ஒருத்தருக்கு வந்து அவரை கேர் பண்ணிக்கிட்டால் நல்லா பண்ணுவார், பிஸ்னஸ் பண்ணுவார் அப்படின்னா அவரை கேர் பண்ணிக்கணும். என்ன ஒருத்தர் கம்பெடுத்தால் தான் பண்ணுவார்னா கம்பெடுத்துடணும். என்ன ஒருத்தர் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து டைரக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும், இப்போ இது இப்படி பண்ணுப்பான்னு சொன்னால் போதும் அவன் பண்ணிடுவான். அப்போ அவனுக்கு அது மட்டும் தான் செய்யணும். நீங்கள் இது டைரக்ஷன் கொடுக்க வேண்டிய போய் ரொம்ப ஓவராக கேர் எடுக்கவோ இல்லை கம்பெடுத்த போனால் இவன் மாறிடுவான். ஸோ அப்போ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில் ரொம்ப முக்கியமான குவாலிட்டி ஐடென்டிஃபை த பொட்டன்ஷியல் ஆஃப் த சபார்டினேட். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஐடென்டிஃபை பண்ணுறது. அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃப்யூச்சர் சென்ட்ரிக்காக ஃபோக்கஸ் பண்ண தெரியும். ஒரு லீடர் அப்படின்னா அடுத்த 2 வருஷம் கழிச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ 2 இயர்ஸில் இந்த பர்டிகுலர் சபார்டினேட்டை நம்ம எங்கே கொண்டு வைக்கணும், அந்த ஃப்யூச்சர் சென்ட்ரிக்காக நீங்கள் இவங்களை இப்போ ட்ரைவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா, நான் வந்து ஒரு தென்னை மரம் வைக்கிறேன், 5 வருஷம் கழிச்சு தான் எனக்கு தேங்காய் கிடைக்கும். நான் இன்றைக்கி வேலை செய்யணும் இல்லையா? நான் ஒரு செடி வைக்கிறேன், அந்த செடி ஒரு 3 மாதத்தில் எனக்கு பலன் கொடுத்துரும். ஆனால் இந்த செடி 3 மாதத்தில் பலன் கொடுக்கும், ஆனால் 6 மாதத்தோடு இதை காலம் முடிஞ்சிடும். ஆனால் அந்த தென்னை மரம் 5 வருஷம் ஆகும், ஆனால் லைஃப் டைமாக பண்ணும். ஸோ ஒரு லீடர் அப்படின்னா இந்த லாங் டேர்ம் விஷன் இருந்தால் தான் லீடர். இந்த ஷார்ட் டேர்ம் விஷன் இருக்கு பாருங்கள், இது மேனேஜர் தான். இப்போ எடுத்தோமா, ரெக்ரூட் பண்ணோமா, அவன் என்ன வாங்கினோமா, அவனை வச்சு இந்த வேலையை முடித்தோமா, சரி அடுத்து வேணும்னா வேணும், வேணும்னா தூக்கி போடு அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஃப்யூச்சர் சென்ட்ரிக் இருக்கணும். இந்த சேம் டைம் ஃபோர்காஸ்ட் பண்ண தெரியணும். ஒரு லீடருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நான் ஒரு குவாலிட்டின்னு சொல்லுவேன், ஃபோர்காஸ்டிங். நான் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சூப்பர் பாஸ் இருந்தார், அவர் MD CEO மிஸ்டர் ஷிதிக் ஜெயின் அப்படின்னு சொல்லுவோம் அவர் பேர். நான் அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்ட மிகப்பெரிய முக்கியமான ஒரு குவாலிட்டி ஆர் ஒரு லீடர்ஷிப் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்டிங். 2 வருஷம் கழித்து இந்த பிளான்ஸ் எப்படி இருக்குங்கிறத இப்போ ஃபோர்காஸ்ட் பண்ணுவார். நமக்கே
அதாவது அவர் 2 இயர்ஸ் கழித்து வரப்போகுதுன்னு சொல்லி இன்றைக்கி அந்த மாடலை மாற்றுவார். அப்போ நமக்கு கோவம் வரும். இப்போ அழகாக தானே போயிட்டுருக்கு, இவர் இப்போ எதுக்கு இந்த தேவையில்லாத மாடல் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் இதில் பிறகு ஒரு ஸ்டேஜில் இதை பழகிக்குவோம். இதை பழகி கரெக்டாக வந்திருப்போம். 2 இயர்ஸில் இதுதான் மெயின் மெத்தடாக மாறிடும். மற்றவங்களாம் அதுக்கு பிறகு மாடலை மாற்ற ஆரம்பிப்பாங்க. இவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றிருப்பார். ஃபோர்காஸ்டிங்கில் இஸ் எ வெரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன். MD/CEO மிஸ்டர் ஷிதி ஜெயின், ING விஷயா லைஃப் இன்சூரன்ஸில். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு லீடர் அப்படின்னா ஃப்ரண்ட்லேருந்து ட்ரை பண்ண தெரிஞ்சால் தான் லீடர். சொல்லி கொடுக்குறதுலேயும் கமாண்ட் பண்ணுறதும் லீடர்ஸ் கிடையாது. யார் வேணாலும் சொல்லிக் கொடுக்கலாம், டீச்சிங் யார் வேணாலும் பண்ணலாம், கோச்சிங் யார் வேணாலும் பண்ணலாம். பட் லீட் பண்ணணும் முன்னாடி. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்லாம் வந்து லீட் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நான் நிறைய ஆக்டிவிட்டி பண்ணுவேன். நிறைய ஊர்களில் பண்ணியிருக்கேன். பாண்டிச்சேரி, நான் வேலை பார்த்த இடங்கள். இப்போ இனிஷியலாக இவங்களை கூட்டிகிட்டு போய் அந்த லீட் ஜென்ரேட் பண்ணதுக்கு நம்ம போகும்போது வெக்கப்படுவாங்க. ஒரு ஆள்கிட்ட போய் எப்படி கேட்குறது, பேரை கேட்குறது, மொபைல் நம்பர் கேட்கணும், அதெல்லாம் கஷ்டம் சார், கொடுக்க மாட்டான், தர மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்கள கூப்பிட்டு அங்கே விட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து அவங்கள்ட்ட கேட்டு வாங்குவேன். கொஞ்சம் கொஞ்சமாக அது பண்ணும்போது ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒதுங்கிடலாம். அப்புறம் அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ ஃப்ரண்டில் நின்று லீட் பண்ண தெரியணும். நம்ம தான் முன்னாடி நிற்கணும். ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அதை நான் செய்யணும். முதல்ல நான் செய்ததை பார்த்து அவங்க செய்யணுமே தவிர நீ செய்யணும்னு சொல்லி மட்டும் சொல்லிக்கிட்டு நம்ம அங்கே உட்காந்துருக்க முடியாது. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். பெஸ்ட்டு லீடர் யாருன்னு கேட்டால், அவருக்கு கீழே நிறைய லீடர்ஷிப் மெட்டீரியலை க்ரியேட் பண்ணுறவங்க தான் லீடர். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம டெக்னிக்கை சொல்லிக் கொடுக்கக்கூடாது அப்படிமா. சிரிப்பாக இருக்கும். நம்ம என்ன செய்கிறோமோ அதை சொல்லக்கூடாது, இது நம்ம டெக்னிக்கு, நான் கண்டுபிடிச்சது அப்படிலாம் நிறைய பேர் பேசுவாங்க. நம்ம கற்றுக்கிட்டதை சொல்லும்போது தான் நம்ம குரோ ஆகிறோம். இது முதல்ல நம்பணும். நான் கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களையுமே நான் வந்து ஒரு ட்ரைனிங்கில் நான் போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம பிஸ்னஸில் ஃபுல் டைமாக இறங்கினால தான் இது இன்னும் நிறைய பேருக்கு பயனடையணுங்கிறக்காக தான் இந்த வீடியோஸை நம்ம போடுறோம். நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லோரும் பார்க்கட்டும், அதில் 4 பேர் பயனடைஞ்சால் சந்தோஷம் தானே அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வீடியோவே. நான் கற்றுக்கிட்டது நான் மட்டும் தான் வச்சுருக்கணும்னா நான் அந்த வீடியோஸ் போடவே முடியாதுல்ல. ஸோ தேட்ஸ் ஆல்சோ எ லீடர்ஷிப். நிறைய லீடர்ஸை க்ரியேட் பண்ணால் தான் ஹீ இஸ் எ லீடர். அது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, பிஸ்னஸில் நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் எங்கள் பிஸ்னஸ் நடக்கணும், அப்போ தான் லீடர். நீ இல்லைன்னா அங்கே பிஸ்னஸ் நடக்கனா யுவர் அ மேனேஜர், யுவர் நாட் எ லீடர். அப்போ அந்த மாதிரி ஒரு டீமை நம்ம க்ரியேட் பண்ண அந்த லீடருக்கு தெரிஞ்சிருக்கணும். டீமை கேர் பண்ணணும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய லீடர்ஸ் பண்ணாத ஒரு விஷயம் சொல்கிறேன். லீடர்ஷிப் அப்படின்னாலே நம்ம டீமை நம்ம தான் கேர் பண்ணணும். எப்போ நம்ம வந்து ஒரு தப்பு பண்ணால் கண்டிக்கிறோமோ அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்குறதும் ஒரு லீடரோட பொறுப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பையன் இருக்கான், அவரோட பையனுக்கு ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு அவர் ஒரு மாதம் ரொம்ப இருக்கார். அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன வேணும், என்ன பண்ணணும், அப்படியா சரி, எந்த ஸ்கூல், என்ன பண்ணணும், என்ன தேவை இருக்குது, ஏன்னா எனக்கு இவ்வளோ ரூபா ஃபீஸ் கட்டணும், இந்த மாதிரி, அப்படியா சரி, அதுக்கு என்ன பண்ண முடியும், கம்பெனிலேருந்து என்ன பண்ண முடியும், நம்ம அந்த மாதிரி நீங்கள் கேரிங் எடுத்தால் தான் அந்த சப்பார்டினர் உங்களை நம்பி நிற்பாங்க. அவர் பார்த்துக்குவாரியா அப்படின்னா தைரியம் எப்போ லீடர்கிட்ட மேலே வரும், இப்படி வரணும். நீங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் இவர் நாட் எ லீடர். ஒரு லீடர் டீச் பண்ணணும், கோச் பண்ணணும். ரொம்ப முக்கியமான விஷயம். டீச்சிங்கிறது எல்லோரும் பண்ணலாம், சொல்லிகிட்டு இருக்கிறது தானே. கோச்சுன்னா அதை செயல்படுத்த வைக்கிறது, தென் லீட் பண்ணணும். அவங்களோட ஃப்யூச்சரை நம்ம டிசைட் பண்ணணும், அவங்க ஃப்யூச்சரை நம்ம டிசைட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லீடர்ஷிப்பில். அவன் ஃப்யூச்சரை நீங்கள் க்ரோத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்கனாலே எப்போனாலும் சொல்லுவான். நானும் சில லீடர்ஸ் நான் சொல்லுவேன், அது மாதிரி எப்போனாலும் சொல்லுவேன். ஸோ லீடர்ஷிப் இஸ் நாட் அ ரோல், இட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு இன்பார்ன் கேரக்டர்னு கூட சொல்ல முடியும். லீடர்ஷிப் மெட்டீரியல் எல்லோரும் லீடர்ஷிப் மெட்டீரியலாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மேனேஜரியல்ங்கிறது எல்லாராலேயும் முடியும். பட் லீடர்ஷிப் வந்து ஒரு இன்பார்ன் கேரக்டர்னு கூட சொல்ல முடியும். பட் இருந்தாலும் உருவாகவும் முடியும். ஸோ பி எ பெஸ்ட் லீடர். ஒரு லீடரை மட்டும்தான் இந்த உலகம் பேர் ஞாபகம் வச்சுருக்கோம், மேனேஜரை இல்லை. எவ்வளவோ முதலமைச்சர்கள் இருந்தாங்க தமிழ்நாட்டில் கூட. செல்ல முதலமைச்சர்கள் நம்ம பேர் இப்பவும் சொல்கிறோம். கர்ம வீரர் காமராஜர் பேர் சொல்கிறோமா இல்லையா? அதுக்கு முன்னாடி யார் இருந்தானா அது யார் அப்படின்றோம். அப்போ ஒரு குறிப்பிட்ட பீப்புள் லீடர்ஷிப் அப்படின்னா அவங்க பேர் பதிக்கப்படும். ஸோ பி எ பெஸ்ட் லீடர். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா செல்வங்களும் வழங்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் அன்புடன் கண்ணன் ராஜகோபால். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.